எப்படியும் நல்லபடியா பிள்ளைங்களை கூப்பிட்டு மறு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு சந்தோஷமான விஷயம் வேற, காதம்பரி ஃபோன் பண்ணி சொன்னா. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நான் என்ன நினைக்கணும்னு நினைச்சனோ அதுவே நடந்துருச்சு. என்னென்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. ஆமாம்மா, காதம்பரியோட பெரிய பொண்ணு அனிதாவையும் கடைசி பொண்ணு சுனிதாவையும் வந்துட்டு இவங்க இருக்காங்க இல்லையா, வெற்றியோட சித்தி வீட்லேயும் வெற்றிக்கும் கேட்டிருக்காங்க. எப்படியோ அவங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் நல்லபடியாக நல்ல வரன் அமைஞ்சது. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுவும் உள்ளூருக்குள்ளேயே அமைஞ்சிருச்சு பாரு. ஆமாண்ணே, யார் யாருக்கு என்னென்ன போட்டிருக்கோ அதெல்லாம் நடக்கும். பரவாயில்ல, சுனிதா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு தகுந்த மாதிரி வெற்றி மாப்பிள்ள அமைஞ்சிட்டார்ல. ம் இவங்க வேற என்னமோ பெரிய டாட்டா பில்லா ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஓட்ட சட்டி. ஏதோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒன்று அமைஞ்சிருச்சு. இது புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பாக்கியம், நாங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கோம், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க. உனக்கு இந்த சம்பந்தத்தில் விருப்பம் இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அவங்கவுங்களுக்கு என்னென்ன அமையுமோ அப்படி தான் அமையும். அதை நம்ம தடுக்கவா முடியும்? இருந்தாலும் வெற்றிக்கு சுனிதாவை கொடுக்கறது எனக்கு சரியாக படலை. ஏன்னா அந்த சக்திக்கும் கூட அம்மா அப்பாலாம் இருக்காங்க, வெற்றிக்கு தான் யாருமே இல்லையே. பிள்ளை கொண்டு போய் கொடுக்கணுமேன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன் பாக்கியம், அப்போ மல்லிகாவை மட்டும் கொடுக்கும்போது அந்த பையன் தனியான பையன் தெரியாதா? அப்போது உன் மனசில் எவ்வளோ ஒரு எண்ணம் இருக்கு பாரு. சேச்சா, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலைங்க. பொதுவாக சொன்னேன், அவ்வளோதான். என் பொண்ணோட நல்ல மனசுக்கு தான் என் தங்கச்சி வீட்லேயே போய் வாக்கப்பட்டிருக்கா, அது புரியுதா? ரெண்டாவது, வெற்றியெல்லாம் குறைய சொல்ல முடியாது. மாமியார் இல்லாத வீட்டில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். சாரி சார், உன்னை நான் தப்பாக நினச்சி சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அந்த பையனுக்கு என்ன குறைச்சல்? அவங்க சித்தி கூட நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கல்ல. அந்த பையனுக்கு அம்மா அப்பா இல்லைங்கிறது குறைய வந்து அவங்க சித்தி சித்தப்பாவும் பார்த்துக்கிறாங்க. பேர் தான் சித்தி சித்தப்பா, ஆனால் கூப்பிட்றது பூரா அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்களும் அவங்க மூத்த பையனாட்டு தான் பார்க்குறாங்க. அந்த வகையில் அவன் ஒன்றும் அனாதை கிடையாது. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டான், அவனும் நமக்கு மாப்பிள்ளை தான். புரிஞ்சு பார்த்து தெளிவாக பேசு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நீ சொல்கிறது கரெக்டு தானே. வெற்றி மாதிரி ஒரு பையன் என் வயிற்றில் பிறக்கலைங்கிற மட்டும்தான் எனக்கு குறை. ஆனால் வெற்றி எனக்கு பையன் மாதிரி தானே. ஐயோ, இந்த ஆள்கிட்ட வேற வாய் விட்டு வளரிட்டோமே. என்ன சொன்னாலும் இனி திட்டிகிட்டே தான் இருப்பார். நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது. நம்ம 3 பேர் வந்தாச்சு. இவங்க அடுத்த காரில் வந்தவங்கள கூட இன்னும் காண பாருங்களேனே. நம்ம முன்னாடியே கிளம்பியாச்சு. நம்ம டிரைவர் சீக்கிரமாக கொண்டு வந்து விட்டுட்டாரு. அவங்கள சின்னஞ்சிருசு தானே, 4 பேர் ஒட்டுக்கா எங்கேயாவது அங்கேயும் பார்த்துட்டு வருவாங்க. அதையெல்லாம் நீ ஏன் வியோசிக்கிறேன்? மறு வீட்டுக்கு வரட்டு வந்தோன்னே அந்த கோவிலுக்கு அனுப்பிச்சு சாமி கும்பிட வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஊரெல்லாம் அழைச்சி கறி சோறு விருந்து போடணும். இனி சுனிதாவோட ஃபங்க்ஷன் முடிச்சு தானே நீங்களும் கிளம்ப முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன சங்கட்டமா? அதானே, உனக்கு என்ன? எந்த வேலையும் செய்வேனா, ஜாலியாக இருந்துக்கலாம். எல்லா பிரச்சனையும் எனக்கு தானே. அண்ணி, உங்களுக்கு ஏதாவது வருத்தமா? சேச்சா, எனக்கு என்னம்மா வருத்தம்? ரொம்ப சந்தோஷம்மா. அப்பன்னா எனக்கும் ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாங்க நீ. எல்லாம் என் நேரம். டெரர் பீஸாக இருந்த என்ன இப்போ காமெடி பீஸ் ஆக்கிட்டு இருக்காங்களே. எல்லாம் என் நேரம். அதான் தங்கச்சி கேட்குதுல, போடி போய் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக 2 பேருக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா போ. போகிறேன், ஏன் போகிறேன்? இரு உனக்கு அப்புறம் இருக்குடி. ஏன்னா அண்ணியை பார்த்து அப்படி வெடுக்குன்னு சொல்லிட்ட? அவங்களோட என்ன தான் நமக்கு தெரியும்ல. எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சுல்ல நம்ம பிளான் பிரகாரம். அப்புறம் என்னென்ன? அவளுக்கு புரியணும் தான் சரு, நான் சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன். இனியாவது அவள் எந்த துரோகத்தையும் வந்து என் பெரிய பொண்ணுக்கு பண்ணக்கூடாது. மல்லிகா எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு அவள் புரிஞ்சுக்கணும். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அவள் எவ்வளோ துடிச்சு போனான். ஆனால் காயத்ரிக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவங்க அம்மா நடிக்கிறாளா நடிக்கலையா எல்லாமே தெரியும். ஆனால் அவளோட புத்திசாலித்தனம் இவளுக்கு வரமாட்டேங்குது. எந்த பயமாக இருக்குது. என்ன தான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. அர்ஜுன் மாப்பிள்ள கிட்ட சொல்லி கொஞ்சம் நல்லா இவளுக்கு நல்லது இது கெட்டது இதுன்னு புரிய வை. நீயும் சேர்ந்து சொல்லி கொடுமா. கண்டிப்பாண்ணே, நீ ஏன்னா கவலைப்படுற? நல்லபடியாக அந்த 3 பிள்ளைகளுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்தால் எனக்கு அதுவே போதும். சுனிதா எப்பவுமே என் மேலே பிரியமாக இருப்பா. வினிதா ஒரு மாதிரி ஆவரேஜாக இருப்பா. ஆனால் அனிதா சுத்தமாக அப்படியே இவங்க பெரியம்மா மாதிரி தான், அதாவது என் பொண்டாட்டி மாதிரி. ஆனால் இப்போ காதம்பரியும் கொஞ்சம் மாற்றம் இருக்க மாதிரி இருக்குல்ல சரோ? ஆமாண்ணே, ஆமாம். நானும் காதம்பரியை பார்த்தேன். அவகிட்டையும் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. முதல்ல இருந்த மாதிரியெல்லாம் இல்லைண்ணே. அவள் கொஞ்சம் திருந்திட்ட மாதிரி தெரியுது. எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு ஒன்றும் பண்ணுறா போல. பரவாயில்ல, அவங்க பிள்ளைக்கு மேலேயும் அக்கறை வந்துருச்சு அவளுக்கு. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே அவளை நினச்சி. ஏம்மா, நம்ம சுனிதாவை தான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தோம். ஆனால் சுனிதாவுக்கு மாப்பிள்ளை வந்துருச்சு. அனிதாவுக்கு அது தானாக தேடி வந்துருச்சு. ஆனால் அந்த வினிதா பொண்ணுக்கு ஒரு நல்ல பரணா இருந்தால் நீயாவது பார்த்து சொல்லேம்மா. அந்த பிள்ளையும் ரொம்ப நல்ல பிள்ளை. எந்த வீட்டுக்கு போனாலும் அனுசரித்து இருந்துக்கும். ஆள் பார்க்குறதுக்கு வெள்ளைக்கார பிள்ளை மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப நல்ல பிள்ளை. சுனிதாவை விட கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் அந்த பிள்ளைக்கு ஜாஸ்தியாக இருக்கும். சுனிதா எப்பவுமே சேட்டை பண்ணுவான்னு உனக்கு தெரியும்ல. ஏதாவது ஒரு நல்ல பையனை பார்த்து சொல்லுமா. நானும் அதானே யோசிக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரோட தம்பி பையன் இருக்காங்க, அன்றைக்கி பார்த்தீங்களே, அவனும் அவனோட அண்ணன் 2 பேர் இருக்காங்கண்ணே. அதுதான் யோசிச்சுட்ருக்கேன். நம்ம சொன்னால் அவங்க கேட்பாங்களான்னு தெரியலையேண்ணே. காதம்பரி பிரச்சனை இல்லை, அவள் சரின்னு தான் சொல்லுவாள். ஆனால் இவங்ககிட்ட தான் இப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலண்ணே. அதான் அந்த பையன் கவின் இருக்கான்ல, அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே. கவின் சொல்லுவான்ல, அவன் மூலியமாக ஏதாவது அப்ரோச் பண்ணி பாருமா. பசங்களை பரவாயில்ல தானே, நல்ல பசங்க தானே.
ரொம்ப பரவாயில்லண்ணா. பையங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க. குறையே சொல்ல முடியாது. நான் தான் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க கூட அதிகமாக பேசாமல் விட்டுட்டேன். அப்போ இருந்த கோவத்தில் அது என்ன கோவம்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லைண்ணே. ஆனால் இப்போ அவர் எனக்கு எப்போவுமே கொழுந்தனார் எல்லா வகையிலையும் அது இதுன்னு ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தார். நான் தான் போக்குவரத்து வச்சுக்காமல் விட்டுட்டேண்ணே. ஆனால் கண்டிப்பாக இதை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவாருன்னு தெரியலை. நானே கேட்டு பார்க்கட்டுமான்னு தான் யோசிக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைகிறதுக்கு நம்மளும் ஒரு இதாக இருக்கணும்னு தான் யோசித்தேன். கேட்டு பார்க்குறேன் என்ன. சரிம்மா, நீ முதல்ல கேட்டு சொல்லு. அவங்களும் வேறு ஏதாவது வரன்னு பார்த்துருக்காங்களான்னு பார்த்துட்டு வினிதாவுக்கு ஒரு நல்ல வரனா பேசி முடிச்சு கொடுத்துடலாம். சரிண்ணே, ஓகே. அம்மா உனக்கு என்ன காஃபியா டீயாம்மா? உனக்கு காஃபி தானே எப்போ போல்? மாமா எனக்கு காஃபி தான் பிடிக்கும். பட் அக்காவுக்கு ஆமாண்ணே, எனக்கு காஃபி தான் எப்போ போல். உங்கள் அக்காவுக்கு டீ தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சரியா, நீ கவலைப்படாத. இது கூட தெரிஞ்சுக்காமையும் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அடேங்கப்பா, சூப்பர் மாமா, லவ்வபிள் கப்புள். ஆனால் உங்கள் தம்பி பார்த்தீங்களா, எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டதுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல. இதில் 2 பேர் பேசி பழகி வேற கல்யாணம். எப்படின்னு பாருங்க மாமா நீங்களே. ஏய் சும்மா ரெடி, உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அண்ணா கேட்குறப்ப நான் என்னத்தை பதில் சொல்கிறது, நீயே சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருந்துட்டேன். சமாளிக்காதடா முட்டைக்கண்ணா. போடி என் மஞ்சாக்கட்டு மைனா, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். பேசாமல் நட. எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? டீ பிடிக்கும்னு தெரியுது. வேற என்னென்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணன் 2 காஃபி 2 டீ. உனக்கு என்னென்ன பிடிக்கும், நீ எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்குவ அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இது தெரியாமல் தான் நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், உன் பின்னாடி சுற்றிட்டு. ஏன் மல்லிகா? போக போக தெரிஞ்சுக்கோ, சொன்னால் சுவாரஸ்யம் போயிடும்ல. சரிங்க. என்ன முதல்ல வார்த்தைக்கு வார்த்தை அர்ஜுன் அர்ஜுன் சொல்லிகிட்டே இருப்ப, இப்போ வாங்க போங்க அது மட்டும்தான் சொல்கிறேன். அர்ஜுன்னு கூப்பிட வேண்டியது தானே? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிங்க கூப்பிடுறது? அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாதுல்ல. ஹலோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நான் தான் சொல்லணும். எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எப்போ போல் அர்ஜுன்னு கூப்பிடு. நம்மளாம் ஒரே ஏஜ் கூட தான். உன் தங்கச்சி மட்டும் தான் சின்ன பொண்ணு. என் தம்பியும் நீயும் ஒரே வயசு. எனக்கும் உனக்கு என்ன அவ்வளோ பெரிய வயசாகிடுச்சு? நீ எனக்கு கூப்பிட்றது பிடிச்சிருக்கடி, கூப்பிடுடி. அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது, போங்க. என்ன புதுசாக வெக்கமெல்லாம் படுற? புருஷனை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்கள பேர் சொல்லியெல்லாம் கூப்பிட முடியாது. அப்படியா? ஏங்க இது டீ கடைங்க, கிட்டெல்லாம் வந்து பேசாதீங்க, தள்ளி நின்னே பேசுங்க. பார்க்குறவங்க என்ன நினச்சிருப்பாங்க? பொண்டாட்டிக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கான்னு நினச்சிக்குவாங்க. லூஸு, திரும்பிங்க. அச்சோ, உங்கள் தம்பி என் தங்கச்சியெல்லாம் இருக்காங்க, ஏன் தான் இப்படி நடந்துக்கிறீங்களோ? அவன் பொண்டாட்டிக்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கான். இங்கே யாரும் இல்லை, அந்த டீ யாத்திரானா மட்டும்தான் இருக்காங்க. பாருடா அங்கே பாரு, கொஞ்சமாக லவ் பண்ணுறியா நீ? போடா முட்டைக்கண்ணா முட்டைக்கண்ணா முட்டைக்கண்ணா. நான் உனக்கு கேட்பேன், நீ கூச்சுக்குவேன். எதுக்கு வம்பு? அதனால தான் நான் அமைதியாக வரேன். என்ன கேட்க போகிற? அப்படி கோவப்படல அவளுக்கு. கேளுதான், கேட்டு தான் பாரு. ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே போயிருக்கேன். ஒன்றும் ஃபர்ஸ்ட் நைட்டெல்லாம் நடக்கலை. மாமாவுக்கு ஒரு முத்தா மட்டும் கொடுடி. பைத்தியம், ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம், இன்னும் பெட்ரூமில் நிற்கிற மாதிரி முத்தா கொடு, அது கொடு, இது கொடு, படா. அதான் நான் சொன்னேனே, நான் பேசினாலே வேறு மாதிரி பேசுவேன், உனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறேன்ல. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இரு. அது நல்லதா கேட்குறியா? கேட்குறத புறாமே கோவம் வர மாதிரி கேட்காதடா. அப்புறம் எப்போ தானோ போ. ஐயா, ரொம்ப தான் கேந்தி பிடிச்சி அடையாதப்ப. என்ன இப்படி திட்டுறா? அப்படின்னா தப்பாக கேட்டுட்டோம். பொண்டாட்டியான உங்ககிட்ட தாண்டி கேட்குறேன், என்னமோ இப்படி கேவலப்படுத்துகிற. என்ன போடி. சும்மா சொன்னேன்டா. ஏன்டா இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் கேட்டு மானத்தை வாங்குற? யாராவது கேட்டால் என்ன நினைப்பாங்கடா, லூஸு? பாவம் அந்த பையன், இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. சி, உனக்கு வெக்கமே இல்லை, போ. அங்கே பாரு, அவங்க 2 பேர்த்து சண்டைய. நம்மளையும் அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. முதல்ல கிளம்பலாம் வாங்க, டீ கேளுங்க, டீ குடிச்சிட்டு கிளம்புவோம். கிளம்பலாம். அக்கா கேள்விப்பட்டியா? காதம்பரி சித்தி கூட ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க, உன்ட்டி பேசினாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஆமாண்டி, எப்படியோ சுனிதாவுக்கும் அனிதாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் அமைஞ்சிருச்சு. நம்மளுக்கு எப்படி ஒரே வீட்டில் அமைஞ்சது அதே மாதிரி. ஆனால் வினிதாவுக்கு தாண்டி என்ன பண்ணுறதுனே தெரியல. நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணும். என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமாங்க,
சுனிதாவை வெற்றிக்கு பொண்ணு கேட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அனிதாவை அவங்க தம்பி சக்தி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பொண்ணு கேட்டிருக்காங்க. இப்போ வினிதாவுக்கு மட்டும்தான் மாப்பிள்ளை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஏதாவது நல்ல இடமா இருந்தால் பார்த்து என் தங்கச்சிக்கு சொல்லலாம்ல? ஆமாண்டா, உனக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். நல்ல பையனாக இருந்தால் பார்த்து சொல்லு. உன்ன மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அர்ஜுன் மாமா மாதிரி இருக்கணும். உங்கள் அக்கா எவ்வளோ அழகா வாங்க பொங்கன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுகிறா. நீயும் தான் இருக்கியே, கொஞ்சமாவது கட்டின புருஷனை வாங்க பொங்கன்னு பேசுறியா? அவளுக்கு அது பிடிச்சிருக்கு, அப்படி பேசுகிறா. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால உன்னை வாடா போடான்னு பேசுவேன். இப்போ என்ன, ஃபர்ஸ்டெல்லாம் பேசும்போது ஒன்றுமே சொல்லலை, இப்போ மட்டும் சொல்கிறேன். பார்த்தியா, நீ கூட மாறிட்ட போ. தாயே, நீ வாடா போடா என்ன 4 கெட்ட வார்த்தையில் கூட திட்டிக்கோ. தயவு செய்து அல்ல மட்டும் செய்யாதம்மா, என்னால் தாங்க முடியாது. நீ அழுது ஊரை கூட்டினேன்னா என்னால் சமாளிக்க முடியாதும்மா. அந்த பயம் இருக்கணும். பார்த்துடலாம் மல்லிகா, கவலைப்படாத. உன் தங்கச்சிக்கு தானே. வினிதாவும் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நான் கேள்விப்பட்டேன். வெற்றி சொல்லியிருக்கான். அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம். நான் போய் அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் பேசிட்டு நான் சொல்கிறேன். என்ன ரகு, ஓகே தானே? பார்க்கலாண்ணே, மாப்பிள்ளை கிடைக்கலன்னா நானே பண்ணிக்கலான்னு தான் இருக்கேன். என்னது, நீங்களே பண்ணிக்குவீங்களா? கொன்னுடுவேன். இவங்க 2 பேத்துக்கு வேறு வேலையே இல்லை. பொண்ணு தான் பாரு, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறேன் தானே இருக்கேன். திருந்தவே மாட்டடா நீ மட்டும். சும்மாடியே செல்ல குட்டி, உன்னை தவிர வேற யாரையும் என்னால் பார்க்க முடியாது. நீ தான் என் உலகம், என் லைஃப், எல்லாமே நீ தாண்டி. செல்ல 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 லவ் யூடி. ஆமாம், ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி சமாளிச்சிரு. உன்னை வச்சுக்கிட்டு கோவப்படவும் முடியல, சந்தோஷமாக இருக்கவும் முடியல. எப்படி தானோ போடா. ஏன்னா நம்ம சித்தப்பா பைய கவினோட அண்ணா இருக்கான்ல, அவனுக்கு வினிதாவை கேட்டு பார்த்தா என்னென்ன? ஆமாடா, எனக்கும் அதுதான் யோசனையாக இருந்துச்சு. பார்க்கலாம், அம்மாக்கிட்டேயும் கேட்டுட்டு சித்தப்பா கிட்ட பேசி பார்க்கலாம். அவங்க எல்லாத்துக்கும் ஓகே, வினிதாவுக்கும் ஓகேன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடலாம்டா. அவனுக்கும் பொண்ணு பார்த்துட்டு தானே இருக்காங்க. சூப்பர் மாமா, எல்லாமே ஒட்டுக்கா இருந்தா ஜாலிதான். அவன் மட்டும் ஏன் தனியாக வேற வீட்டுக்கு போயிருக்கணும்? எங்கள் கூடயே இருந்துட்டா சந்தோஷம் தானே. கண்டிப்பாம்மா. அவனுக்கு 2 பேருமே பெரியவனுங்க தானே. யாராவது ஒருத்தருக்கு கேட்டு பார்ப்போம். சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். சரியா, கவலைப்படாத. சரிங்க மாமா. வெற்றி மாமா, வெற்றி மாமா. என்ன சுனிதா வயசு மாதிரி கேட்குது. அவ என்ன இங்க? ஏய், என்னடி காலை செருப்பு கூட போடாம இப்படி அறக்க பறக்க ஓடி வர, என்னாச்சு? என்ன ஆச்சா? அம்மா 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 அம்மா, லவ் யூ லவ் யூ லவ் யூ மாமா. எப்படியோ சூப்பர் மாமா. மாமா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நிற்கிற? ஏண்டி, சும்மா முத்தா கிட்டாலே தரமாட்டேன். இப்போ திடீர்னு வந்து ஒரு 10 முத்தமாட்ட கொடுத்தான் மனுஷன். என்னடி ஆவான்? ஷாக்காய் நிற்கிறேன்டி, ஷாக்காய் நிற்கிறேன். அச்சோ, சாரி மாமா. ஓடி வந்த சந்தோஷத்தில் முத்தம் கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்கல. ஆனால் ஏதோ உணர்ச்சியில் கொடுத்துட்டேன் மாமா, சாரி. நீ கொடுத்துட்ட, ஆனால் நைட்டு பூரா எனக்கு தூக்கம் போச்சு. போடி, கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுறது, போ. சும்மா மொத்தம் தானே கொடுத்தேன், இன்னும் ரொம்ப ஓவராக பண்ணுறேன். அதுவும் ஏதோ ஒரு வேகத்தில் வந்ததில் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கு இன்னும் ரொம்ப ஓவராக பேசுகிறேன். ஏண்டி, அப்போ நானும் ஒரு வேகத்தில் முத்தம் கொடுத்துருந்தேன்னா என்னடி பண்ணியிருப்பேன்? என்னை பிச்சிருக்க மாட்டேன் இந்நேரம். பார்த்துட்டே இருப்பாங்க, கொன்று போடுவாங்க, கொன்று. ஜாக்கிரதை. ஏதோ நம்ம இடத்துக்கு கல்யாணம் ஓகே ஆகிடுச்சுங்கிற சந்தோஷத்தில் வந்தால் இன்னும் ரொம்ப ஓவராக பேசாதையா, சரியா? இனி நான் வாழ்க்கையில் என்றைக்குமே நீ கேட்ட தரவே மாட்டேன், போடா. ஐயோ, அவ்வளோ பெரிய தண்ணெல்லாம் வேணாம்மா. நீ தான் தெரியாமல் கொடுத்துட்டேன். நான் வந்து கோவத்தில் கேட்டுட்டேன். சாரிம்மா, சாரி. நீ பண்ணதெல்லாம் சரிதான். என்னை மன்னிச்சிருமா, என்னை மன்னிச்சிரு தாயே. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத தாயே, உனக்கு கெஞ்சி கேட்குற தாயே. I love you மாமா, I love you so much மாமா. லவ் யூ டு டி என் பொண்டாட்டி. சந்தோஷம் எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சதுக்கு.